Hey hi guys, it's me Rahul Raj. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Himalayan 400ஓட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ பைக் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 7000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 7000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? வண்டி எடுத்து 1 இயர் ஆகுது. 1 இயர் கிட்ட கம்ப்ளீட்டாக 1 இயர் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. அண்ட் எதுக்கு வந்து ஹிமாலயன்? கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹிமாலயனு. அது மட்டும் இல்லாமல் வண்டி பிடிக்கும், அதனால தான் எடுத்தேன். அதுக்காக தான் எடுத்தேன். ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறான். எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறேன்? 1 இயராக ஒர்க் பண்ணுறான். ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு அப்படியே அங்கேயே இஎம்ஐ கட்டிட்டு. ஓகே. அண்டு உனக்கு வந்து ஹிமாலயனில் வந்து நீ மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன? மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்னால் வாங்கி 6 மந்த்லேயே பேட்ரி போயிடுச்சு. பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நான் அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி திருப்பியும் பேட்ரி மாற்றினேன், புது பேட்ரி போட்டுக்கிறாங்க. அப்புறமா வந்து வண்டி கரெக்டாக இந்த லெஃப்ட் சைடில் வந்து டேப்பர் நாய்ஸ் வரும். இன்ஜினில் டேப்பர் நாய்ஸ் அது இதுவரையும் கண்டினியூவாக தான் வந்துட்டு. அதை வந்து என் வண்டியில் மட்டும் தான் அந்த ப்ராப்ளம்னு பார்த்தா இப்போ வர 2021 மாடலில் கூட அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. சர்வீஸ் சென்டரில் எதுவும் சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா இதான் வந்து பேசிக் நாய்ஸு, இது நீங்கள் ஓட்ட சரியாகும். நாங்கள் 500 கிலோமீட்ரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே அது கவர் ஆகிடும் அப்படின்னாங்க. ஆனால் ஒன்றும் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. அண்டு ராயல் என்ஃபீல்ட்னாலே வைப்ரேஷன்ஸ் தான். ஸோ வைப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? வைப்ரேஷன் வந்து இதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு 100-110க்கு மேலே போனால் வைப்ரேஷனுங்க ஹேண்டில் பார் மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் இருக்காது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்டு நீ இந்த பைக்கில் போன டாப் ஸ்பீட் என்ன? 140 ரீச் பண்ணுறேன். 140 நீ ரீச் 140 ரீச் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து போயிடும். பேக் வீல் வந்து பயங்கரமாக அலாயம் ஒரு மாதிரி ஆகும். அதனால நம்ம 140 மேலே போக முடியாது. அதுலேயே நம்மளுக்கு வந்து நிப்பாட்டுருவோம், நம்மளுக்கே பயம் வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. அண்டு இந்த பைக் வந்து மைலேஜ் எவ்வளோ தருது? மைலேஜ் நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது வந்து 32 குத்துது. லோக்கலில் வந்து நான் பர்ஃபெக்டாக செக் பண்ணும்போது லோக்கலில் வந்து 24 தான் கொடுக்குது. ஹைவேயில் போனோன்னா வந்து 35 அது மாதிரி கொடுக்கும். ஓகே. அண்டு பைக்கில் வந்து சீட் கம்ஃபர்ட்லாம் எந்த அளவுக்கு? சீட் கம்ஃபர்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும். சீட் கம்ஃபர்ட் நீ ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்கியா? சீட் கவர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டாக்லேயே கொடுக்குற சீட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி மழை பெஞ்சா தண்ணி உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். அதனால மட்டும் தான் நான் மேலே கவர் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே. அண்டு பைக்கில் நீ வேறு என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன்? மாடிஃபைனா ரைசர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு அதுதான் ரைசர் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ரைசர் இல்லாமல் நார்மல் ஸ்டாக்கில் வந்ததுன்னா இந்த ஹேண்டில் பேர் நம்ம திருப்பும் போது இங்கே இடிக்கும். ஓகே ஓகே. இந்த வைசரில் இடிக்கும். வைசரில் இடிச்சுட்ட பாரு இங்கே இப்போ நீட்டாக இருக்கும். ஓகே. அதுக்காண்டி இடிக்காமல் இருக்க ரைசர் போட்டு லைட்டாக மேலே ஏற்றி விட்ருக்கேன். அவள் மற்றபடி வைஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி இல்லை வாங்கும் போதே? இல்லை ஸ்டாக் வைசர் தான். ஸ்டிக்கரிங் மட்டும் தான் பண்ணுறேன், ஸ்டாக் வைசர் தான். அப்புறமா வந்து இது ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். வண்டிக்கு டேங்கு கார்டு போட்டிருக்கேன். அது எவ்வளோ ஆச்சு? இது வந்து 4000 ஆயிடுச்சு. ஜனா கிராஷ் கார்டு 4000 ஆச்சா? ஓகே. ஜனா அது போட்டிருக்கேன். இது மேலே வந்து டெம்பர் மேலே ஓட்டியிருக்கேன். அது எவ்வளோ ஆச்சு? 6500 ஆயிடுச்சு. அது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணது அந்த கிளாம்ப்லாம் இது ஆமாம். இந்த ரைசர் வந்து 1500 ரூபா. 1500 எல்லாம் சேர்த்து. எல்லாமே. அண்டு பைக்கில் வந்து உனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, பிடிக்காத விஷயம் என்ன சொல்லுவேன்? பிடிக்காத விஷயம் அப்படின்னா இந்த இன்ஜின் நாய்ஸ் மட்டும்தான் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டோட அதிகமாக இருக்கும். எக்ஸாஸ்ட் சவுண்டோட அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. ஹைவேல போனால் அது வந்து கம்மியாகவும் சொன்னாங்க. ஆனால் ஹைவேல போனால் அது ரொம்ப அதிகமாக தான் கேட்கும் அது. ஓகே. அண்டு மிரர்ஸில் வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது? இல்லை விசிபிளாக நல்லா விசிபிள் இருக்கும். மிரர்ஸ்லாம் விசிபிள் இருக்குது. அவ்வளோ 100-120 மேலே போனாலும் இருக்குமா? அதுக்கு நான் நோட் பண்ணதில்லை அந்த அளவுக்கு. ஆனால் வந்து விசிபிலிட்டி இருக்கும். சிட்டிஸில் நல்லா தான், சிட்டி சைடில் நல்லா இருக்கும். சிட்டி சைடில் நல்லா இருக்கும். அண்டு ராயல் என்ஃபீல்ட்னாலே மோஸ்ட்டாக இருக்க பைக்ஸில் வந்து ஹீட்டிங் நல்லாவே இருக்கும். ஸோ ஹீட்டிங் வந்து இதில் எந்த அளவுக்கு? ஹீட்டிங் இருக்குது, நல்லா இருக்கும். ஹீட்டிங் வந்து நம்ம ஓட்ட அதுவே பழகிடும். ஹீட்டிங் வந்து பழகிடும். சாக்ஸ்லாம் போட்டுன்னு ஹைவேலலாம் போனால் கூட, ஹைவேல போனால் அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஹேரே வந்து ஹீட் அவ்வளோ இது குறைச்சிடும். டிராஃபிக் டைமில் ஓட்டும் போது சாக்ஸ் போட்டு ஓட்டினா ஹீட்டிங் நம்ம அழகாக இது பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஹீட்டிங் ரொம்ப இருக்கும். ரொம்ப இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக பேண்ட் போட்டு போனால் அவ்வளோ தெரியாது, ஒன்றும் தெரியாது. அண்டு சர்வீஸிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? சர்வீஸிங் வந்து எப்படி சர்வீஸ்னால் இது அவன் பண்ணுறதா சர்வீஸ்? ஆமாம், அவங்க ராயல் என்ஃபீல்டில் வந்து அதான் அவங்க ஷோரூமில் பண்ணுற சர்வீஸ் வந்து எப்படி இருக்குது? நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லை ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க? அதான் சிரிக்கும் போதே தெரியுது. ஒஸ்ட்டாக என்ன நடந்தது? அதான் இப்போ தான் சொன்னேன். இந்த இன்ஜின் நாய்ஸு எதுவுமே கொடுத்தனா தெரிஞ்சவங்க தான், இத்தனைக்கும் உள்ள வேலை செய்கிறவங்க தெரிஞ்சவங்க தான். அவங்கக்கிட்ட கொடுத்து கூட அவள் தான் தம்பி இதுக்கு மேலெலாம் வந்து இது குறைக்க முடியாது அப்படின்னாங்க. டேப்பர் நாய்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்போ கூட வந்து செல்ஃபே எடுக்கலை, அப்படியே தான் இருக்குது ப்ராப்ளம். அண்டு பிரேக்கிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது?
ஏன்னா டியூவல் சேனல் பேக் பண்ணிக்கலாம்ல. பின்னாடி வந்து நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஒன்றா ஆஃப் பண்ணிக்கலாம். பிரேக்கிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். பிரேக்கிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு தடாக்கு போகும்போது அந்த தடா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா அந்த செம்மண் ரோடு இருக்கும்ல, அந்த ரோட்டில் வந்து போகும்போது ஃப்ரண்ட்டு பிரேக் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ரோட்டில் அந்த மண் வந்து லாக் ஆகிடுச்சா அது என்னன்னு தெரில, ஃப்ரண்ட்டில் பிரேக்கே பிடிக்கல. கிளச்சிக்கு ரொம்ப சவுண்டு வந்தது. ஆஃப் ரோடிங் பண்ணும்போது மட்டும் அந்த செம்மண் ரோடு ஏரியாவில் மட்டும் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் அதுமாதிரி பிரேக்கிங் எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஸோ அதேமாரி பைக்கில் வந்து விண்ட் பிளாஸ்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்பீடாக போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாக காற்று அடிக்கும் இல்லையா? காற்று அடிக்கலாம், அது வந்து அவ்வளோ தெரியாது. அந்த வைசரே வந்து ஃபுல்லாகவே இது பண்ணி விட்டு மேலே எடுத்து விட்ருவோம், அவ்வளோ தெரியாது, நல்லாயிருக்கும். விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. இதை எடுத்துகிட்டு நம்ம ஓட்டினா தான் நம்ம விண்ட் பிளாஸ்ட் நல்லா கிளியராக தெரியும். இது இப்போ நம்ம வைசர் போட்டு ஓட்டோம்னா விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோ தெரியாது, நல்லாயிருக்கும். ஓகே. அதேமாதிரி பைக்கில் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது? சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோவா வந்து ப்ராப்ளம்லாம் வந்தது கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்கும். இப்போ நீ இன்னும் சர்வீஸ் சென்டரில் தான் சர்வீஸ் பண்ணுறியா? அங்கே தான் கொடுத்துட்டு சர்வீஸ் சென்டரில். ஓகே. இன்சூரன்ஸு கிளைம் ஆகாது. நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வெளியே எங்கேயும் போகிறோம்னா ஜென்ரலாக 4 சர்வீஸ் வரையா ஃப்ரீ சர்வீஸ் வரையா ஷோரூமில் கொடுங்க, அதுக்கப்புறமா கூட நீங்கள் வெளியே கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதான் இப்போ 3 முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது முடிகிற வரையா ஷோரூமில் தான் விடும். ஓகே. அதேமாதிரி பைக் வந்து சிட்டிஸில் வந்து எப்படி இருக்குது? சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எப்படி? இப்போ வந்து ஹிமாலயன் இப்போ தான் ஃப்ரெஷராக தொடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ பழகிடுச்சுன்னா நம்ம நல்லா பெண்டிங் அடித்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கலாம், வண்டி பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஹைவேலாம் சூப்பராக இருக்கும். ஓகே. அண்டு பைக்கில் வந்து இதெல்லாம் பண்ணால் இன்னும் பைக் நல்லா இருந்திருக்கும்னா நீ என்னென்ன சொல்லுவேன்? இப்போ இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. இப்போ 2021 மாடலில் வந்து வைசர்லாம் மாற்றிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா நேவிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒர்த்தே இல்லை, வேஸ்ட்டு தான். மீட்டியரில் கொடுத்துருக்க அந்த நேவிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது நேவிகேஷன் வந்து நான் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, 2020 ஈவெண்ட்டுக்கு தான் என்ஃபீல்டு ஓனர்ஸ் இந்த எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க. போய் நானும் அந்த வண்டியை பார்த்தேன், வந்து அவ்வளோவா இது யூஸ் இல்லை தான். இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதுவும் நல்லா தான் இருக்குது வண்டி. ஓகே. எக்ஸாஸ்டர் வேணால் மாற்றலாம், பின்னாடி சவுண்டுக்கு வேணாம். எக்ஸாஸ்டர் சவுண்டு கம்மியாக இருக்குது, ஓரளவு கம்மியாக இருக்குது. BS6 வந்து அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ வந்து கம்மியாக தான் ஆகும். கம்மி இருக்குது. உனக்கு அதிகமாக வேணுன்ற அதுக்காக சொல்லு. மற்றபடி நாய்ஸ்லாம் இது சவுண்ட்லாம் ஓரளவு வந்து ஆவரேஜாக இருக்கும். அண்டு க்ரூசிங்லாம் எப்படி இருக்குது? அந்த புல் வந்து அந்த பிக்கப் நல்லாயிருக்கும். இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும். இனிஷியல் பிக்கப் வந்து நல்லா ஓரளவு நல்லாயிருக்கும். இந்த கிளாசிக்கோட நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஹிமாலயன் எடுக்கணும்னு இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்லுவேன்? இந்த பைக் எடுக்கலாமா இல்லை வேணாமா? எடுக்கலாம், வண்டி நம்பி எடுக்கலாம், நல்லாயிருக்கும் வண்டி எடுக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராப்ளம் நிறைய வண்டி எனக்கு தெரிஞ்சு என் வண்டி எனக்கு அவ்வளோவா ப்ராப்ளம் பண்ணது கிடையாது. நிறைய பேர் நான் கம்ப்ளைண்ட் கேட்டிருக்கேன், ஷோரூம் சர்வீஸ் பண்ணதெல்லாம் கேட்டிருக்கேன். நிறைய ப்ராப்ளம் வருது ஹிமாலயனில் அப்படின்றாங்க. இதுவரையும் ஆனால் என் வண்டி எதுவும் ப்ராப்ளம் பண்ணது கிடையாது. சொல்லியிருக்காங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வண்டி ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ண 2 ப்ராப்ளம் வந்து பேட்ரி ஒரு வாட்டி போயிடுச்சு, டோட்டல் ட்ரெயின். இந்த லாக்டவுனில் வந்து வண்டி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் எடுக்கவே இல்லை லாக்டவுனில். அதில் வந்து ஃபுல் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஆனால் அதேமாரி BS4 இன்னொரு அண்ணா வச்சிருக்காரு, அவரது வந்து நல்லா செல்ஃபிலாம் இருக்குது. அவரும் ஒரு மாதமாக லாக்டவுனில் தான் இருந்தார், அவர் வண்டி நல்லா இருந்தது. எந்தில் வந்து பேட்ரி ஃபுல் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி பேட்ரி மாற்றினேன், அப்புறமா இந்த இன்ஜின் டேப்பர் நாய்ஸுக்கு நான் போனேன். டேப்பர் நாய்ஸ் வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. உள்ளே எடுத்துன்னு போய் ஒரு நாள்லாம் 2 நாள் கூட கிட்டத்தட்ட 2 நாள் வண்டி ஸ்டோரூமில் தான் இருந்தது. திருப்பியும் 3ஆவது நாள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போனோன்னா வண்டி நல்லாயிருக்கும். அது மீறி போனோன்னா டேப்பர் நாய்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அரெஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகிடுச்சு. மற்றபடி வண்டியில் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி. காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பைடா.